வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா மாவுடு போட போகிறேன். மரத்துலேருந்து டைரெக்டாக பிச்சு அப்படியே. சரிங்களா, பிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் பிச்சிடுறேன் போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம எப்படி போடுறதுன்னு சொல்லலாம். ஒன்று சொல்லுவாங்க, அதாவது மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டுன்னுவாங்க. அந்த அளவுக்கு மாங்காவை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அதுவும் மாவுடு ரொம்ப நல்லது. இதை பாருங்கள், நான் என்ன தான் மரத்தில் பிச்சாலும் அலம்பி தொடச்சிட்டேன். இதை நம்ம மாவுடு போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கல்லுப்பை எப்படி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா இதை என்ன பண்ணணும், இந்த மாவுடு இந்த மாதிரி கிண்ணியில் 4 வந்திருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்ப உப்பு போட வேண்டாம், 3 ஸ்பூன் உப்பு போட்டாலே போகிறோம். இதில் தண்ணியெலாம் நீங்கள் ஊற்றக்கூடாது, இதுவே தண்ணி விட்டுக்கும். 2 நாள் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி மிளகாப்பொடி, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிளகாப்பொடி போடுறேன். 1 ஸ்பூன் போடுறேன். 1 கிலோ மாவுடு வாங்கினீங்கன்னா ஒரு 150 கிராம் இது உப்பு போடணும். 150 கிராம் உப்பு போட்டுட்டு இதை மாதிரி ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் மிளகாப்பொடி போடணும். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடணும். கடுகு பொடி அவங்கவுங்க இஷ்டம், போடணுன்னா போடலாம், போடலைனாலும் பரவாயில்ல. நான் 1 ஸ்பூன் போடுறேன். இந்த கடுகு பொடி எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா, அடுப்பை பற்ற வச்சு பாண்ட்லியை வச்சு நல்லா ஹீட் ஆகணுன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கடுகை போடுங்க. ஒரு 50 கிராம் கடுகை போடுங்க. அது அந்த சூட்டுக்கே கொஞ்சம் லைட்டாக பொரியும், ஆனால் தீயாது. அதை எடுத்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு கிலோ மாவுடுக்கு 25 கிராம் கடுகு பொடி போட்டுட்டு 25 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒன்றும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. அடுத்தது நம்ம மரத்து மாங்காவையே கட் பண்ணி ஆவக்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டோமா, உப்பு 1 கிலோவுக்கு ஒரு 150 போட்டிருக்கோமா. மிளகா பொடியாக போடலாம். மிளகா இருக்குல்ல, அதை ஊற வச்சு அரைச்சும் ஊற்றலாம், நல்லா இருக்கும். நம்ம இஷ்டம்தான். இப்போ என்ன பண்ணணும், இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு இதில் போட்டுடணும், ஜாடியில். இது ஒரே நாளைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுக்கும் அழகாக, பயங்கரமாக தண்ணி விட்டுண்டு அழகாக ஊறும். ஒரு 4 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லேருந்து இந்த பாருங்கள் இவ்வளோ சின்னதாகிடும். இதுலேருந்து இவ்வளோ அளவுக்கு சுருங்கிடும். அதுதான் மாவுடு. ஆக்சுவலாக ஜாடியில் தான் போடணும். இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எவர் சிலர் பாத்திரம் எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை ஜாடியில் தான் போட்டு வைக்கணும். ஊறுகாயெல்லாம் பீங்கான் பாத்திரத்தில் தான் இருக்கணும். சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்போயே பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் எப்படி ஈரம் ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இது உறிஞ்சி ஈரம் வந்துடும். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றணும். அது பிடிக்காதவங்க ஊற்ற வேண்டாம், நான் ஊற்றுவேன், ஏன்னா கெடாமல் இருக்குன்றதுனால சும்மா ஒரு 2 கரண்டி விளக்கெண்ணெய் ஊற்றுவேன். இது கொஞ்சம் ஊறட்டும், நம்ம விளக்கெண்ணையும் ஊற்றிடுவோம். இந்த மாவுடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கிற அந்த துவர்ப்பு நமக்கு அந்த சக்தி, அதாவது அறுசுவையில் துவர்ப்பு நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அதனால தான் இந்த மாவுடை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இப்படி சாப்பிடுங்கன்னு. இது ஆக்சுவலாக குடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த சூட்டை தணிக்கிறதுக்கு தான் நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றுறோம். ஸோ கடுகு பார்த்திங்கன்னா என்ன கால்சியம் ஜாஸ்தியாக இருக்குது, அதில் இல்லாத சக்தியே கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் வேறு கடுகு. அதனால் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே கடுகை கொஞ்சம் போட்டுருவாங்க. ஏன்னா அதுவும் புண்ணு ஆற்றும், மஞ்சப்பொடியும் புண்ணு ஆற்றும். இந்த காரம் சேர்க்கறதுனால மஞ்சப்பொடியும் கடுகும் சேர்க்கும்போது நமக்கு அது பேலன்ஸ் ஆகிடும். இதுலேயும் எல்லா சுவையும் வர மாதிரி ஆகிடும். கடுகும் சேர்க்குறோமா, கடுகில் ஒரு கசப்பு இருக்கும், உங்களுக்கு தெரியாது அது. அப்புறம் காரம், உப்பு எல்லாமே சேர்க்கும்போது இதுலேயும் அந்த புளிப்பும் கொஞ்சம் மாங்காயில் இருக்கிறதுனால அறுசுவை வந்துடும். இதெல்லாம் கண்டிப்பாக இந்த டைமில் தான் கிடைக்கும். நீங்கள் டி நகர், மயிலாப்பூர் அது மாதிரி போனீங்கன்னா, இல்லைன்னா பிக்ஷு, அதாவது மெகா மார்ட் அந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசனில் நிறையா வந்திருக்கும். உருண்டை மாங்காய் தான் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாங்காய் ஓகே தான். கிளிமூக்கு மாங்காய் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். பட் மாவுடுனாலே கோலி குண்டு மாதிரி இருக்கிற மாவுடில் தான் போடணும். ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் கோலி குண்டு மாதிரி ரவுண்டாக வரும். அதில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு மாங்காய் இது ஸ்பெஷல் மாங்காய். இது மல்கோவா. ஆக்சுவலாக நான் வச்சுருக்கேன். இது மேலே பச்சையாக இருக்கும், ஆனால் உள்ளே செம்ம ஆரஞ்சு கலரில் இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் பழம். ஆக்சுவலாக நான் உங்களுக்காக தான் இந்த மாவுடை பிச்சேன், இல்லைன்னா பிக்க மாட்டேன். கீழே விடுறது பார்த்திங்களா, அதையே எடுத்து போட்டுருவேன். இன்னும் கொஞ்சம் கீழே உழலை, அதனால உங்களுக்கு காமிச்சிடலாம், டைம் ஆகிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் பிச்சு போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாவுடுக்கு நான் என்னென்ன போட்டேன்னு திருப்பியும் சொல்லிடுறேன்.
1 கிலோ மாவுக்கு 150 கல்லுப்பு கொஞ்சம் லைட்டாக பொடி பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு போட்டிருக்கேன். அப்புறம் மிளகாப்பொடி வந்து ஒரு 30 கிராம் போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு எப்படி பொடி பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இதில் வந்து ஒரு விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சும்மா 1 ஸ்பூன் நீங்கள் ஊற்றி விடலாம். அது வந்து என்னென்னா அந்த விளக்கெண்ணெய் வந்து அந்த சூட்டை வந்து தணிச்சிடும், நன்னா இருக்கும்னு. இது ஊற ஊற உங்களுக்கு எப்படி ஆகுன்றதை நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஊறும். ஒரு 2 நாள் தான் ஆயிருக்கு. இது நான் கீழே விழுந்ததை பொறுக்கி எடுத்துன்னு வந்தேன். இதை பாருங்கள், 2 நாள் தான் ஆயிருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பப்போ உலர்தெல்லாம் கொஞ்சம் போடுறதுனால இதெல்லாம் பச்சையாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சுருங்கி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சுருங்கும் உங்களுக்கு. சரிங்களா? தண்ணி விட்டுக்கும், தானாகவே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக இன்னும் நிறையா விடும். இந்த மாதிரி இருக்கும். இது கெடவே கிடாது, கை போடக்கூடாது. 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 வருஷம் ஆனாலும் கெடாது. சரிங்களா? அவ்வளோதான், நம்மளோட மாவுடு ரெடி. ஒரே ஒரு இது என்னென்னா, மிளகாப்பொடி இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவான்னா, நானே அப்படி தான் நல்லா ஒரு 10 மிளகா 20 மிளகா ஊற வச்சுட்டு அரைச்சி விழுத போடுவோம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக நன்னா இருக்கும். அதெல்லாம் இந்த காலத்தில் அவ்வளோ சிரமப்பட முடியாதுன்றதுனால நான் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். என்னோடய வீடியோ எல்லாம் பார்க்குறீங்களே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், யூடியூப்பில் பார்க்குறதா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை டச் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும், அதை டச் பண்ணிக்கோங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.